கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துடைய லாஸ்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:2 லாஸ்ட் பார்ட், 3வது பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கணக்கு சொல்லுவோம். இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடம் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடம் நாமம் அது. இயேசு எனும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு எனும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர், பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துடைய லாஸ்ட் பார்ட் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் நிருபத்தில் எழுத வேண்டிய ஒரு கீ வார்த்தை என்னன்னா சந்தோஷமா இருக்க. இந்த சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சாத்தான் விசுவாசிகளுடைய சந்தோஷத்தை எப்படி திருடுவாங்கிறது எச்சரிப்பாச்சு. நம்ம ஊர்ல அடிக்கடி ஒரு ஏமாற்றமான ஒரு காரியம் நடக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அதிக வட்டி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சிட் ஃபண்டில் போய் ரூபாயை போடுவாங்க. சிட் ஃபண்டில் ரூபாயை போட்டு திடீர்னு நாங்கள் ஓடிடுவோம். ஓடின உடனே அவங்களுக்கு இருக்கிற காசெல்லாம் கையை விட்டு போயிடும். அன்னைக்கு அவர்கள் படுற வேதனையை பார்த்தீங்கன்னா, ஐயோ, எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இதை செய்யற, இதுவரை எத்தனை பேர் ஏமாத்தாங்க, நீயும் அதை ஏமாறணும், உனக்கு அறிவு இருக்கா? அவனை சொன்னான், இல்ல அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அதிக வட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க இப்ப ஏமாந்து போயிட்டோம். இதுதான் நடக்கும். பவுல் சொல்லுகிறாரு, தயவு செய்து பிலிப்பு சபை மக்களே, நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாந்து போகாம இருக்குது 3 எச்சரிப்புகளை காட்டினார். முதல் எச்சரிப்பு என்ன பார்ப்போம். 3வது அதிகாரம் நாய்களுக்கு எச்சரிக்கை இருக்கு. நாய்களை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். 2வது பொல்லாத வேலைக்காரர்கள், ஈவில் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தோம். 3வது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குதுன்னா சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. இந்த சுண்ணத்துக்காரர்கள் எச்சரிக்கிறதுனா நம்ம ஒரு ஆழமான ஒரு ஸ்டடி. இந்த காரியத்தை, இந்த சுண்ணத்துங்கிற ஒரு சர்க்கம்ஷன் ஒரு காரியத்தை, இது ஒரு பரலோக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையாய் கொடுத்தார். உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒன்னு பரலோக தேவன், அவருடைய ஜனம் இஸ்ரவேல் மக்கள். அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை. வாசிப்போமா? ஆதியாகமும் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 17வது அதிகாரம் 10வது, எனக்கும் உங்களுக்கும், இன் பிட்வீன் 2 groups சொல்லுவாங்க, 2 பேர். உனக்கும் பின் வருகிற உன் சந்ததிக்கு நடுவே உண்டாயிருக்கிற நீங்கள் கை கொள்ள வேண்டியதாக என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்.
ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு உடன்படிக்கை அடையாளம். அந்த காலத்துல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப ஒரு இரட்டை இலைங்கிறத அவர் கையில பச்சை குத்தி இரட்டை இலை எத்தனையோ பேர்ல அந்த பச்சை குத்துனாங்க. அந்த பச்சை குத்துனது அதை அழிக்கவே முடியாது, கட்சி மாற முடியாது. அதுபோல அது ஒரு பிக்ஸ் ஆயிடுச்சு. அதுபோல எங்கேயும் உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தில் விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். அடையாளம்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ரெண்டு பேர், ஒன்னு இஸ்ரேல் மக்கள், இன்னொன்னு ஆண்டவர். இந்த தான் இப்படி ஆரம்பிச்சது. இது ஆரம்பிச்சு இத புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்போஸ்தலர் 7:8 மேலும் விருத்த சேதன உடன்படிக்கை அவருக்கு விருத்த சேதன உடன்படிக்கை. உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு ரெண்டு கூட்டத்தார் ஒன்னா சேர்றாங்க. ஒரு இடம் ஒண்ணு வாங்க போறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கு, விற்க ஒரு ஆள் இருக்குங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை போட்டாரு. இந்த உடன்படிக்கைங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமர் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல, ரோமர் 15:8 மேலும் பிதாக்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அப்படி தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன். இப்ப இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பேரே வந்துருச்சு. இப்ப ஒரு நாமம் போட்டிருக்கோம், ஐயங்கார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாமக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாம போட்டிருக்காங்க. நம்ம கையில பைபிள் தூக்கிட்டு போனா இவங்க வேதக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா, வேதக்காரர். அதுபோல இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பேர்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள். என்ன அருமையாக அவளுக்கு அந்த பேரே வந்துச்சு. தேவனுடைய சத்தியத்தின்படியும் தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இஸ்ரேல் கிறிஸ்து இயேசு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியர். அப்ப யூதர்களை என்ன சொல்லுவாங்க, விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படிங்கிற பேரே அவங்க வந்துருச்சு. சரி, புற ஜாதியார்கள் கீழ்ப்படுகிற மக்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைங்க. பெருமைங்கிறது அது உள்ள ரத்தத்திலே வந்தது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஏண்டா அந்த ஜாதியில போயடா பொண்ணு எடுக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதமான பையன், ஒரு லோ ஸ்டாண்டர்ட் போய் ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணினார். அதெல்லாம் படிச்ச பொண்ணு அவர். ஆனா திருமணமான பிறகு அவங்களோட அந்த குரூப்போட இவரால மிங்கிள் ஆக முடியல. அதனால அந்த கல்யாணமே வேண்டாம் ஓடி வந்துட்டார். அது யாருன்னு கேட்காதீங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல சிம்சோனுடைய தாய், சிம்சன் சொல்றாரு, எம்மா எம்மா எனக்கு அந்த பொண்ணை பார்த்திருக்கேமா, அது எனக்கு கல்யாணம் கட்டி கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது யூத பொண்ணா தான் உடனே சரிப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது 14:1 சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாவிலே பெலிஸ்தியர் குமார்த்தி ஒரு பெண்ணை கண்டு, பெலிஸ்தியர் குமார்த்தியை கண்டு அம்மாட்ட சொல்றேன், அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவன் தாய் அவனை நோக்கி, தகப்பனும் அவனை நோக்கி, 2 பேரும், நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் இடத்துல ஒன்று போறணும். விருத்த சேதனம் இல்லாம ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சுட்டார். இந்த உடன்படிக்கை அவங்களுக்கு எங்க வந்துச்சுன்னா அவங்க இருதயத்திற்குள்ள வந்துச்சு. எதற்காக அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்தா மறந்துட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. ஆனா அந்த விருத்த சேதனங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க இருதயத்துல வந்து ஒரு பெருமையை மாறிடுச்சு. அந்த பெருமையால அவங்க சொல்றாங்க, நம்ம போய் விருத்த சேதனம் இல்லாத பெண்கள்கிட்ட போய் குடும்பத்தை போய் பெண்களுக்கு கூடாது. ரைட். 15வது அதிகாரம் 18வது வசனத்துல சிம்சோன் சாக போறான். சாகிற நேரத்துல அவன் என்ன சொல்லிட்டு சாகுறான் அப்படின்னு, சாக போகிறான் அப்படின்னு கேட்டீங்க, மரணம் வந்துடும்.
அந்த நேரத்துல என்ன வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம் 18 ஒரு ஜெபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் முத அடியன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? சாகும் போது கூட விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையில நாங்க சாகணுமே. ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை அது ஒரு சிம்பிளா மாறி, ஒரு அடையாளமா மாறி அவங்க இருதயத்திற்குள்ள ஒரு பெருமையை உண்டாக்கிடுச்சு. பெருமையை உண்டாக்கிட்டு அந்த பெருமை எப்பயும் தான் அது இருக்குன்னா சாக போறது கூட அந்த பெருமை. விருத்த சேதனம் இல்லாத இவன் கையில நான் சாகணும். அந்த யூதர்களுக்கு பல பெருமைகள் இருந்துச்சு, எத்தனையோ பெருமைகள் இருந்துச்சு. அந்த பெருமையில ஒரு முக்கியமான பெருமை என்னதுன்னா விருத்த சேதனம். நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சொல்லி யூதர்கள் இதை அப்படியே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6 14:6 என்ன சொல்ற? யோனத்தான் சவுலுடைய மகன். இவர் இங்க இருந்து அடுத்த சைடுக்கு போறாரு. இங்க இருக்கிற தானையும் இஸ்ரேல் தானையும் இனி எதிரியுடைய தானியத்துக்கு போகணும். அப்போ அவர் என்ன சொல்லணும்? எதிரியினுடைய தானியத்துக்கு போகணும் தான் சொல்லணும். ஆனா அவர் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுதறிய வாழ்வின் ஆயுதம் நேருங்க. அவர் இந்த நம்ம இதெல்லாம் அந்த கைத்தடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஓனர் பெட்டியெல்லாம் தூக்க மாட்டார். பெட்டியை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். ஒரு தடவை என்னுடைய மகள் திருமணத்துக்காக சென்னை நாங்கள் போயிருக்கோம். சென்னை போய் அவளுக்கு நகை எல்லாம் வாங்கி ஒரு சூட்கேஸ்ல வச்சிருக்கோம். அப்ப என்ன பிளான்னா, மாப்பிள்ளை சென்னைக்கு வரணும், நாங்க ஒரு பெரிய ஒரு துணிக்கடை ரெடிமேட் பேண்ட் தைக்கிற இடத்துல போய் மீட் பண்றதுக்கு ரேமான்ஸ் லொகேஷன்லாம் பேசியாச்சு, எங்க வரப்போறோம்னு சொல்லியாச்சு. நான் கையில நகை வச்ச சூட்கேஸை கையில் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வந்தாரு, மாமா கொடுங்க மாமா, நீங்க எல்லாம் இதை தூக்க கூடாது. அதை வாங்கி அவர் மேனேஜர் கையில கொடுத்தாரு. எனக்கு இங்க பக்குன்னு பல லட்சத்துக்குள்ள நகை உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் தூக்குனதை வாங்கி ஆட்டோ கொடுத்தேன். நான் பையன் ஆட்டோ வாங்கிட்டேன். இதுக்காக சொல்றேன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்க மாமா நாரு பெரிய டாக்டர், அவர்லாம் சுட்கேஸை தூக்கலாமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இங்க அந்த ஆயுத தாண்டிய வேலைன்னா அந்த பட்டயத்தை தூக்கிட்டு போகணும். வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவனாகிய அந்த தானியத்திற்கு போவோம் வா. விருத்த சேதனம் இல்லாத உன்னுடைய அந்த தானியம், அதாவது பெலிஸ்தருடைய தானியத்துக்கு பாருங்க. அவங்களுடைய மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவங்க எல்லாம் விருத்த சேதனம் இல்லை, அங்க போவோம் அப்படின்னு சொல்லி சவுலுடைய யோனத்தான் சொல்லுகிறார். அது அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள போய் அது உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, இப்ப பவுல் தன்னை புறஜாதியாருக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுகிறார். யாருக்கு? புறஜாதியாருக்கு ஊழியம். இந்த புறஜாதியாருடைய ஊழியன்ற சொல்லும் பொழுது அவர் என்ன ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யும், யூதர்களுக்கு அப்படிதான் சொன்னாங்க. அவர் எப்படி சொல்றாரு? யூதர்களுக்குன்னு சொன்னா அவங்களுடைய ஸ்பெசிபிக் அந்த ஒரு மார்க்கை வச்சே சொல்றாரு. ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கீங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலாத்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனம், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் என்னை விட. பவுல் சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரு ஒரு மாய்மாலம் பண்ணுகிற ஒரு மனிதன். அதாவது பேதுருக்கு அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள்ட்ட போறது கொஞ்சம் கூச்சப்படுவார். 2வது அதிகாரம் 11வது வசனம், மேலும் பேதுரு அந்தியோகுக்கு வந்த பொழுது முகமுகம் இப்படி யாக்கோபு இடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியருக்குள்ள சாப்பிட வந்தான். அவர்கள் வந்த பொழுதோ விருத்தசங்களுக்கு பயந்து அவர் டபுள் பிளே பண்ணுவார்கள். டபுள் பிளே என்ன அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது ஹெட் குவார்டர்ஸ் எருசலேம்ல இருந்து
இந்த ஊழியக்காரர் கேப்டன் பில்லர் மாதிரி இருக்க யாராவது வந்தாங்கன்னா அந்த நேரம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, புறஜாதியத்தில் போய் சாப்பிட மாட்டார். ஐய நம்மளாம் யூதர்கள், நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாட்ட போய் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா 13 மற்ற யூதர்களும் அவனோட கூட மாய்மாலம் பண்ணினார்கள். அவரோட மாயத்தினாலே பர்னாபாவும் இழுப்புண்டு போனான். அப்ப அடுத்து பவுல் சொல்றாரு, பவுல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் மேன், அவரால் அசைக்க முடியாது. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி சரியாக நடவாமல், சரியாக நடத்தினா என்ன பண்ண கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் ஈக்குவல். யோதனும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல். ஆனா அப்படி நடவாமல் நான் கண்ட பொழுது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனா இருக்கிற நீர் யூதனுடைய முறைமையை நடாமல் புறஜாதி இருக்கிறது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்கிறாரு. அப்ப பவுலுக்கு வந்து ஸ்ட்ராங் மேன், அந்த புறஜாதியார் ஈக்குவல் தான். ஆனா இவர் அப்படி கிடையாது, மாய்மாலம் பண்ணி ஆளுகளை ஏமாத்துவார். ஒரு விலாங்கு மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்குங்க, உங்களுக்கு தெரியுமா? இந்த விலாங்கு மீன் தலையை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும், தலை வந்து மீன் மாதிரி இருக்கும், வால் பாருங்க. அது வந்து தலையை கொண்டு போய் காட்டும் போது நான் உங்க ஆளு அப்படின்னு காட்டும், வாழை வந்து காட்டும் போது நான் உங்க ஆளுன்னு காட்டும். இந்த மாதிரி மாய்மாலம் பண்ணுகிற ஒரு மனிதன். சரி, புறஜாதியருடைய பவுல் வந்து புறஜாதியருக்கு ஊழியக்காராக தன்னை ஏற்படுத்திக் கொண்டார். அதாவது 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, நான் புறஜாதியிட்ட போவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி. எபேசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் 2 குரூப்பா பிரிக்கிறாங்க, ஒரு புறஜாதியார், ஒரு யூதர்கள். அதை 2ஆ டிவைட் பண்றாரு. இப்பதான் அது பிக்ஸ் ஆயிருச்சுங்க. ஆண்டவர், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய ஒரு கோட்டைக்கு உள்ள போயிட்டாருங்க. சாத்தானுடைய கோட்டை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோன். சரி, பாபிலோன்ங்கிற ஒரு புறஜாதியார் உள்ள போய் ஒரு விக்கிர ஆராதனை காரணாகிய ஆபிரகாம பிரித்தெடுக்கிறார். சாத்தான் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்கிறார், அது பாபிலோன். நிம்ரோத் முதல் அரசன். அந்த நிம்ரோத்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். விக்கிர ஆராதனை, லொசு எல்லாத்தையும், அந்த அரசியல் பாபிலோன் எல்லாம் அங்கதான் உருவாகுது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு புறஜாதியார், அதாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து ஒரு விசுவாசத்தின் பாதையில் அவனை கொண்டு போய் இஸ்ரேலுங்கிற ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கி அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு முறைமையை வைக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் இப்படித்தான் வாழணுங்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த பார்க்கிற இந்த விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தை ஃபாலோ பண்றதுக்கு அடுத்து மோசே அதை ஃபாலோ பண்ண மாட்டாம பிள்ளைகளை மறந்து விட மாட்டேங்கிறது. அப்ப மனைவி சிப்ரோல என்ன செய்யறான்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தார். இவ்வளவு படினமான வார்த்தை. உடனே அவளுக்கு தெரிஞ்சிச்சு, பிள்ளைகளை ஒரு கருக்கான கத்தி எடுத்துட்டு ஒரு வெட்டி தூக்கி போடுறா, ஆண்டவர் போயிடுறாரு. அந்த அளவுக்கு இந்த விருத்த சேதனத்துக்கு மேல ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலரா இருந்தார். அந்த பர்டிகுலரா இருந்து புதிய ஏற்பாடு வந்துருச்சு, சபை வந்துருச்சு. சபை வந்த பிறகும் பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆகையினாலே முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியா இருந்த மாமிசத்தின் கையினாலே செய்யப்பட்ட விருத்த சேதனம் இல்லாமல் சொல்லப்பட்ட நீங்கள், நம்மள பவுல் என்ன சொல்றா, கைகளினாலே விருத்த சேதனம் பண்ணப்படாது. கைகளினாலே விருத்த சேதனம் படாதது அப்படின்னா, ஒரு முஸ்லீம் இருக்காரு, ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க சர்க்கம்ஷன் பண்றதுக்கு. அவங்க மாஸ்ல வச்சு செஞ்சிருவாங்க, புண்ணாரெல்லாம் எங்கள்கிட்ட கூட்டு வருவாங்க. ஆனா அது எதுக்காக செய்யறாங்கன்னா, அவங்க யாருன்னா ஆபிரகாமுடைய சந்ததியர்கள். அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, நமக்கு இது தேவையில்லை. அதனால நாம பார்க்கணும். 11 ஆனபடியினாலே முன்னே மாமிசத்தின்படி புறஜாதி, மாமிசப்படினா விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இப்ப கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தால நம்ம எல்லாம் கிட்ட வந்துட்டோம். இந்த விருத்த சேதனம் ஒரு தடை இல்லாம ஆயிப்போச்சு. அதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கொலேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம்,
கொலோசியர் 3:11. இப்ப எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுல யார் யாரெல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிரேக்கனும் யூதனும் என்று இல்லை. இந்த கிரேக்கனுக்கும் யூதனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. கிரேக்கனை அவங்க புறஜாதியார் அவங்களுக்கு கிட்டே வர மாட்டாங்க. ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு எல்லாம் ஈக்குவல் ஆயிடுறாங்க. விருத்த சேதனம் உள்ளவனும் விருத்த சேதனம் இல்லாம ஒன்றுமில்லை. என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களோ சர்க்கம்ஷன் தேவையில்லை. ஆனால் கலாத்தியர் புத்தகம் எழுதும் பொழுது எதாவது கொண்டாட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் விருத்த சேதனம் செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பவுலுக்கு கோபம் வருது. ஐயா, ரட்சிப்பு விசுவாசத்துல வருது. விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாமே விசுவாசத்துல இருக்கும் பொழுது இங்க ஒரு சாத்தா எதை கொண்டு வந்துறானா சர்க்கம்ஷனை கொண்டு வச்சிருக்கான். அதனால கிரேக்கன் என்று யூதன் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவனும் விருத்த சேதனம் புறஜாதியாரியம் என்றுமில்லை, புற தேசத்தாரும் அடிமை சுவார்ந்து கிறிஸ்துவே எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாருக்கும் எல்லாமா இருந்த இடத்துல நம்ம வந்தாச்சு. நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தான். சரி, இப்ப ஆதியாகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 8ஆம் நாள் விருத்த சேதனம். 8ஆம் நாள் விருத்த சேதனம் 7வது நாள் ஓய்வு நாள். அதனால 8வது நாள் விருத்த சேதனம் கம்பல்சரியா போயிடும். லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே 8வது நாள் விருத்த சேதனம் பண்றதுக்காக கொண்டு வரப்படுகிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் ரத்தம் சிந்தின இடம் இதாங்க. சிலுவையில கெத்செமனே தோட்டம்லாம் லேட்ரான். ஆனா அவர் பிறக்கும் போதே இந்த விருத்த சேதனங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்டே ரத்தம் சிந்திட்டார். அந்த ரத்தம் சிந்தினால அந்த நியாய பிரமாணத்துல இருக்கிற கட்டளை நம்மள போய் சேர்ந்துச்சு. சரி, இந்த விருத்த சேதனுடைய இது பிறக்கும் போது ஒரு குணாதிசயத்தை மாற்றுதுங்கிறத நான் காட்டுறேன். இது ஒரு கருகலான வசனம். இவ்வளவு நாள் எனக்கு புரியாம இருந்துச்சு, இப்பதான் அது எனக்கு புரிஞ்சிச்சு. சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு மனிதன் ஆண் பெண்ணாக ஆண் பிறக்கும் போதே தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதே எப்படி பிறக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 51:5. இதோ நான் துர்க்கணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்திலே கற்பந்தரிக்கும் போது எனக்கு வந்த ஆண் உறுப்புல நுனியில என்ன இருக்குது? ஒரு டேக் இருக்கு, ஒரு நுனி தோல் இருக்குது. ஏன்னா பிறக்கும்போது எல்லா ஆண் குழந்தைக்கும் இது இருக்கும். இந்த வசனத்துடைய பயங்கரமான ஆழம் ஆச்சரியமா இருந்துச்சு இதை வாசிக்கும் போது. அப்ப என் தாய் கற்பத்திலே பிறந்தால் நான் ஒரு புது மனுஷனா மாறுறதுக்கு 8ஆம் நாள் என்ன செய்யணும்? அந்த நுனித்தோலை கற்பனை போட்டாச்சுன்னா இவன் ஆண்டோடைய பிள்ளை, இவனுக்கு எனக்கு உடன்படிக்கை இருக்குது, இவனை நான் பாதுகாப்பேன். மாத்திரமல்ல 58வது அதிகாரம் 3வது வசனத்துடன் 58:3 துன்மார்க்கன் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் பேதலிக்கிறான், தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து இவங்க எல்லாம் என்னது? துன்மார்க்கன். இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும்? நுனித்தோல் இருக்கும். ஆனா ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணும்போது இந்த நுனித்தோல் அவுட் ஆயிடும். ஆண்டவர் அதை உடன்படிக்கையாக பார்க்கிறார். சரி, இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. சடங்காச்சாரமாக செய்யறது வேற, ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். எடுத்துக்கோங்க, எரேமியா எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. எரேமியா 4:4. இந்த யூத மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் கொடுத்து அவர்களுக்கு எந்த முறைமையின்படி வாழணுங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு. 10 கட்டளைகள், போய் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் செய்யணும். எல்லாம் செய்யறதுக்கு அவங்க இருதயத்தை ஆண்டவர் பண்றாரு. 4வது அதிகாரம் 4வது வசனம், யூத மனுஷர்களே, உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பை நிமித்தம் என் உக்கிரகம் அக்கிரிவது உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கிவிடும். இருதயத்தின் நுனிப்போல் இதுதான் ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்குது. நல்லா கேட்டுக்கணும். ஞானஸ்தானம் பழைய ஏற்பாடுல கிடையாது, ஆனா இது ஆவிக்குரிய ஞானஸ்தானம். ஒரு யூதன் பிறக்கும் போதே, நல்லா கேட்டுக்கணும், அது யூதனா பிறக்கிறான். அந்த பிள்ளைய வளர்க்கும் போது வித்தியாசமா வளர்க்கணும். அதுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணிட்டு
அது முதலாக பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஆண்டோருக்குள்ள வளர்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய இருதயம் முழுவதும் தேவனை தான் பார்த்துட்டு இருக்கும். என்ன காரியம் செய்தாலும் அது ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், ஆண்டவருடைய நிழலுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு இருதயத்தின் நுனித்தோல். இரண்டாவது என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது அதிகாரம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசியிருப்பேன், அவர்கள் செவி விருத்த சேதனம் எல்லாம் இருக்குது. செவி விருத்த சேதம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. ஏன்னா காதுல வெட்டணும் ஒரு இது உட்கார்ந்துட்டு இருக்கும். அது என்ன செய்யும்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது கேட்காத ஒரு இருதயத்தையும் ஒரு இருதயத்தில் இருக்கிற நுனித்தொலையும் நீக்கி போடுங்க. இது ஆவிக்குரிய சர்க்கம்ஷன். இது செய்தால்தான் ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியும். இதற்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லல, டெக்ஸ்ட் புக்ல எந்தெந்த ஆண் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்கோ அவனுக்கு சிஏ பெனிஸ் வராது, அதாவது கேன்சர் வராது. அந்த நுனித்தூளை நீங்க பின்னாடி இழுத்து பார்த்தீங்கன்னா சில அம்மாமார்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன செய்யணும். அதுல ஸ்பெக்மா அப்படின்னு ஒரு வெள்ளையாக ஒரு இது அழுக்கு சேர்ந்திருக்கும். அந்த பசங்க அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. அதனால அது ஸ்பெக்மா மாறி என்ன கேன்சரா மாறிடும். அதுபோல எந்த ஆணுடைய சர்க்கம்ஷன் பண்ண ஆண் மனைவிக்கு கேன்சர் யூட்ரஸ் வராது, சாரி சிஏ செரிக்ஸ் வராது. ஏன்னா அந்த ஸ்பெக்மா அங்க போய் அந்த பெண்ணுக்கு சிஏ செரிக்ஸ் வரும். மெடிக்கலா பாக்குறாங்க, ஒரு முஸ்லிம் பெண் கேன்சர் வராது, வேற ஆண்கள்கிட்ட போகலையா. ரெண்டாவது யூதர் பெண்களுக்கு எந்த பெண்களுக்கும் வராது. ஏன்னா அவங்களுடைய கணவன் 8ஆம் நாளே அவங்களுக்கு என்ன செஞ்ச விருத்த சேதனம் இருக்கும். ஆண்டவர் ஒரு மெடிக்கலாக இதை செய்யறார். இதை ஒரு தாழ்மையின் அடையாளமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விருத்த சேதனம் ஒரு தாழ்மையின் அடையாளம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 25, 27, 25. சரி, இப்ப இந்த சர்க்கம்ஷனை பவுல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு கோபமாக பார்க்கிறார். எப்படி கோபமாக பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 2வது அதிகாரத்துல ஒரு யூதனை பார்த்து ஒரு சில கடினமான வார்த்தைகளை சொல்றார். என்ன கடினமான வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 25வது வசனம் யூதனை பார்த்து சொல்றார், புறஜாதின் கிடையாது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் வேஸ்ட். அது 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க, ஆனா நியாயப்பிரமாணத்தை சொல்றது சம்மந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், நீ இந்த அங்கேயே மாட்டிக்கிறோம், பெரிய ஜபம் ஆபு 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 ஆபு. ஆனா இருதயத்துல ஒரு விதவையின் வீட எப்படி பச்சிக்கலாம் சொல்லி விதவை அவங்க ஆசீர்வதிக்கணும், விதவைகள் அவங்களுக்கு போஷிக்கணும். ஆனா வெளியில விருத்த சேதனம் இருக்கும், எல்லா ஆக்ஷன் இருக்கும், எல்லா உள்ளத்துல பட்சிக்கிற ஓனை எங்கடா அடிச்சு சாப்பிட, அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். மேலும் விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற நீதியிலே கொண்டிருந்தால் அந்த விருத்த சேதனம் சுபாவத்தினு விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, அதாவது சுபாவத்தின்படினா உலக மக்கள் நல்லவராக்காங்க, அவங்களுக்கு விருத்த சேதனம் கிடையாது, இந்த மாதிரி ஏமாத்த மாட்டாங்க, அவங்க நல்லவன், அவனை பாருங்க அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு கருத்து சொல்றாரு. சரி, இப்பதான் நம்ம வசனத்துக்குள்ளே வரோம். 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த விருத்த சேதனத்தை ஃபால்ஸ் சர்க்கம்ஷன் அப்படின்னு சொல்கிறார், பொய்யான விருத்த சேதனங்கிறார். அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. KATATOME மேல ஒரு கோடு திரும்ப சொன்னேன். KATATOME.
இந்த புறஜாதியர்களுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு அவங்களுக்கு. அதுபோல இவங்க அந்த மாதிரி இதை ஒரு சடங்காச்சாரமா கொள்றாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் பாகாலுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 28வது அதிகாரம் அவர் உறக்க சத்தமாய் கூட்டு. இப்ப புறஜாதியர்கள் தங்கள் கடவுளை இப்படி நம்ம ஜெபம் பண்ண மாட்டாங்க. சவுண்ட் ஹையா இருக்கும், உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே, இதான் அவங்களுடைய பாரம்பரியம். ரத்த தங்கள் வடி மற்றும் கத்திகளாலே தங்களை ஈட்டியால் தங்களை கீறி கொண்டார்கள். இவங்க எப்படி இதை ஒரு சடங்காரமா செய்யறாங்களோ அதுவரை இஸ்ரேல் மக்களும் இதை ஒரு சடங்காச்சாரமா செய்யறாங்க. தேவன் எதிர்பார்ப்பு அப்படி கிடையாது. உன் இருதயத்துல வருத்த சேனை இருக்கக்கூடாது, செவிகள் இருக்கக்கூடாது, நான் சொன்னா கேட்கணும், கேள்விப்படியும். இதை பார்த்து பவுல் ரொம்ப கேவலப்பட்டு அவமானமா ஃபீல் பண்றாரு. எப்படி அவமானமா ஃபீல் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பவுலுக்கு ஒரு கூச்சமா இருக்கு. நீங்கள் நன்றாக ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகணும். சத்தியம் என்னதுங்க? ஆண்டவர் விசுவாசி, அது உனக்கு நீதியாக என்னப்படும். ஆனா இவங்களுக்கு கலாத்தியர்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, 5வது அதிகாரம், நீங்கள் மறுபடியும் அடிமை நுகத்தடிக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசத்துல ஆரம்பிச்சீங்க, இப்ப திரும்ப எங்க போயிட்டீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டீங்க. அதனால பவுலுக்கு பயங்கர ஒரு கோபம் வந்துருச்சு. கலாத்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்கணும், நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலா? ஃபால்ஸ். அந்த பொய் போதர்கள் வந்து சொல்லுவாங்க, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ சர்க்கம்ஷன் பண்ணணும், விசுவாசத்தின் கேள்வியினால எதனாலே ஆவியை பெற்றீர்கள். இப்படி பொய் போதர்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை திருடிடக்கூடாது. அதுக்காகத்தான் 3 எச்சரிப்பை கொடுத்தார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. விருத்த சேதனம்ங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.